நம்ம விஜய் சார் நடிக்க இருக்கும் கடைசி படத்துடைய அறிவிப்பு வெளியாகிடுச்சு. மக்களை நம்பி மக்களுக்காக அரசியல் இறங்குகிறேன் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாகவுமே அறிவிச்சிட்டாரு. நம்ம விஜய் சார் அடுத்து ஒரு அரசியல்வாதியாக முதல் மேடையில பார்ப்பதற்காக அவருடைய ரசிகர்களுமே காத்துட்டு இருக்காங்க. வினோத் சார் இயக்கத்துல விஜய் சார் தன்னுடைய 69வது படத்துல நடிக்கிறப்பது அவருடைய ரசிகர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. இருந்தாலுமே இதுதான் நம்ம விஜய் சார் நடிக்கும் கடைசி படம் அப்படின்றது அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய கவலையாக இருக்கு. அவருடைய ஸ்டைல், அவர் நடனமாடும் அழகு, 50 வயதிலுமே இளமையாக இருக்கும் ஹீரோ அப்படின்னு சினிமா ரசிகர்களால ரசிக்கப்பட்ட ஹீரோ. உண்மையை சொல்ல போனா தமிழ் சினிமாவுடைய பொருளாதாரம் அப்படின்றது தற்போதைக்கு விஜய் சார் படங்களை நம்பிதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். விஜய் சார் யாருடன் போட்டி போடுகிறார், அடுத்த விஜய் யார் என்பது இப்போதைய போட்டியாக இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல விஜய் சார் சினிமாவை விட்டு விலகுவது அப்படின்றது தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தற்போது இவருடைய படத்தை பற்றி அடுத்த அப்டேட் என்ன அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கு. படத்துடைய போஸ்டர் வெளியிட்டு தயாரிப்பு, டைரக்ஷன், மியூசிக் அப்படின்னு 3 அப்டேட்டுகளை அந்த போஸ்டரின் மூலம் வெளியிட்டாங்க. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா அடுத்ததாக இந்த படத்துடைய பூஜை சென்னையில பிரபல ஸ்டுடியோ ஒன்றுல நடக்க இருக்கா. இந்த பூஜை பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் நடைபெற வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒர்க் பண்ண போற அனைத்து கேஸ்ட் அண்ட் க்ரூவுமே இந்த பூஜையில கலந்து கொள்வாங்க அப்படின்ற தகவலுமே தற்போது கிடைச்சிருக்கு. சோ இந்த படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகளுக்காக உங்களை யாரெல்லாம் ரொம்பவே ஆவலுடன் வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.